இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. நான் வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்திலிருந்து ஒவ்வொரு நபரையா நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அவனை யோசேப்பை குறித்து நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது அதை நாம் அந்த யோசேப்பினுடைய பகுதியை வாசிக்கும் போது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷனாக இந்த யோசேப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு என்ற பெயருக்கு அர்த்தம் பெருக்கம் அப்படின்ற பொருள்படும். பெருக்கம் அதாவது அதிகமாகிறதல் அப்படின்ற பொருள்படக்கூடியதான் இந்த யோசேப்பு என்ற பெயரினுடைய அர்த்தம். இந்த யோசேப்பு யாக்கோபுடைய 11வது மகன். யாக்கோபுக்கு 4 மனைவிகள். மூத்த மனைவியின் பெயர் லேயா, 2வது மனைவியின் பெயர் ராகேல். யாக்கோபு லேயாவின் இடத்திலே அவ்வளவு விருப்பம் இல்லாதவன், ஆனால் அவன் ராகேல் இடத்திலே மிகவும் விருப்பமாய் இருந்தவன். அவன் உண்மையிலுமே அவனுடைய மாமனாகிய லாபான் இடத்துல இந்த ராகேலுக்காக தான் 7 வருஷம் வேலை செய்யறான். ஆனா அவனுடைய மாமனாகிய லாபான் யாக்கோபை ஏமாற்றி லேயாலை திருமணம் செய்து வைத்து விடுகிறான். பின்பு மறுபடியும் ஒரு 7 வருடம் வேலை செய்து அதற்கப்புறம் ராகேலை திருமணம் செய்கிறான். இந்த ராகேலுக்கு வெகு நாட்களாக பிள்ளை இல்லை. ரொம்ப நாளா அவருக்கு பிள்ளை இல்லை. லேயாளுக்கு 6 குழந்தைகள் பிறந்துடுறாங்க. அதே போல அவனுடைய 2 வேலைக்காரர்களுக்கும் எல்லாரும் 2 குழந்தைகளாக மொத்தம் 10 குழந்தைகள் இப்ப இருக்கிறாங்க. பிற்பாடு இந்த ராகேல் தேவனுடைய கிருபையினாலே அவள் குழந்தை பெறுகிறாள். அந்த குழந்தையின் பெயர் தான் யோசேப். யாக்கோபு இந்த யோசேப்பின் மேலே மற்ற பிள்ளைகளை விட மிகவும் அதிகமான அன்பு வைத்திருந்தார். மிகவும் அருமையா, மிகவும் ரொம்ப பிரியம். யாக்கோபுக்கு யோசேப்பின் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. யாக்கோபு ஆபிரகாம் இடத்திலே தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி கடல் மணலை போல பெருகும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்பொழுது பிள்ளை இல்லை. ஒரே மகன் ஈசாக்கு பிறக்கிறான். அதற்கு பின்பாடு யாக்கோபு 12 பிள்ளைகளை பெறுகிறான். அதுல இந்த யோசேப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறான். சிறு வயதிலிருந்தே அவன் தேவனிடத்திலே பிரியமாய் இருந்திருக்கிறான். இது எப்படின்னா அவனுடைய தந்தையாக யாக்கோபு அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். இந்த யாக்கோபு யோசேப்பின் மேல மிகவும் ரொம்ப பிரியமாக ரொம்ப அன்பு செலுத்தினபடியினாலே அவனுக்கு இந்த துணிகள், ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு பிரியமாய் அவன் இருக்கிறான். இது மற்ற சகோதரர்களுக்கு மிகவும் ஒரு வெறுப்பை தந்து விடுகிறது. யாக்கோபு இந்த யோசேப்பின் மேல மிகவும் அதிகமான அன்பு செலுத்துகிறபடினாலே அவனுடைய யோசேப்புடைய மற்ற சகோதரர்கள் இவன் மேலே ஒரு வெறுப்பை காண்பிக்கிறார்கள். இந்த வெறுப்பின் மூலமாக அவன் என்ன ஆகுதுன்னா அவனை அந்நிய தேசத்திலே விற்று விடுகிறார்கள். அவன் அந்த அந்நிய தேசத்திற்கு சென்று அவன் எகிப்திலே அவன் போய் தஞ்சம் அடைகிறான். எகிப்திலே சொண்டு போய் சேருகிறான். இங்க எகிப்துக்கு வந்த பின்பு அவன் ஒரு அடிமையாக அங்க இருக்கிறான். அவன் அடிமையாக வெகு நாளாக அவன் அடிமையாக இருக்கிறான். பிற்பாடு அந்த போத்திபாருடைய அந்த வீட்டிலே ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கிறது. அதன் விளைவாக அவன் சிறைக்கு சென்று விடுகிறான். சிறையிலே பல ஆண்டுகள் சிறையிலே அவன் கழிக்கிறான். பிற்பாடு தேவன் மூலமாக தேவன் அவன் மேல் கிருபை செய்ததினாலே அவன் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து அந்த எகிப்து நாட்டுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு அதிகாரியாக அவன் வருகிறான். பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தின் விளக்கம் யாருக்குமே தெரியல. அப்பொழுது யோசேப்பு அவன் அழைத்து வரப்படுகிறான். யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறான். 7 வருஷம் பயங்கரமான விளைச்சல் இருக்கும். அதற்கு பின்பு 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் இருக்கும் அப்படின்னு அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை அவன் சொன்ன பின்பு பார்வோன் மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த பஞ்ச காலத்திலும் அறுப்பு காலத்திலும் பஞ்ச காலத்திலும் நீயே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசேப்பிடத்திலே அந்த பார்வோன் பொறுப்பை கொடுக்கிறான். யோசேப் மிகவும் அருமையாக மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த சூழ்நிலையை அவன் கையாளுகிறான். அந்த எகிப்து தேசத்திலே விளைந்த விளைச்சலை எல்லாம் கொண்டு போய் 7 வருஷம் விளைந்த விளைச்சலை எல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறான். பிற்பாடு 7 வருஷம் பஞ்ச காலத்திலே அந்த களஞ்சியத்தில் இருந்த நெல் தானியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த யோசேப்பு செயல்படுகிறான். அது இவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமாக அவன் செயல்பட்டது எல்லாமே முழுக்க முழுக்க பார்க்கும்போது தேவனுடைய
செயலாய் இருக்கிறது. இவன் அடிமையாக இருந்தபோது அவன் மிகவும் தன்னுடைய பணிகளை அவன் சிறப்பாக அவன் செய்கிறான். மிகவும் பொறுப்புள்ள ஒரு வாலிபனாக இருக்கிறான். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு யோசேப்பு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அடிமையாக இருந்தபோது தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்தான். அதே போல எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் பொறுமையாக இருக்கிறான். அவன் கோவப்படுகிறதோ அல்லது ஒரு தட்டுன்னு முடிவெடுக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையும், இக்கட்டான சூழ்நிலையும், தனக்கு துன்பம் நேர்ந்த சூழ்நிலையிலும் அவன் பொறுமையாக இருக்கிறான். அவன் பாவம் செய்வதற்கான அந்த சூழ்நிலை வந்தபோது அந்த பாவத்திற்கு அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த ஒரு நல்ல அந்த போத்திபாருடைய வீட்டிலே ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படுகிறது. ஆனால் அவன் அதை எதிர்த்து நின்று அதை ஜெயம் பெற்றவனாக யோசேப்பு இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்ததினாலே, தேவனுக்கு பயந்திருக்கிற நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று தன்னுடைய வைராக்கியத்தை அவன் காண்பித்து அந்த சூழ்நிலை அவன் தைரியமாக அவன் ஜெயம் கொள்கிறான், வெற்றி சிறக்கிறான். அந்த சூழ்நிலை பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அதே போல நான் சொன்னது போல மிக சிறந்த திறமைசாலியாக அந்த அறுப்பு காலத்திலும் சரி, அந்த பஞ்ச காலத்திலும் சரி, எகிப்து தேசத்தை மிகவும் அருமையாக அவன் வழிநடத்துகிறான். பார்வோனுடைய அந்த திறமையை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அவன் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அந்த எகிப்து தேசத்திலேயே அவனுக்கு திருமணம் செய்து வைத்து மிகவும் ஆச்சரியமாக அவன் தேவனால் வழிநடத்தப்படும். இந்த பஞ்ச காலத்திலே அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்திலே தானியம் கேட்கும்படி அவர்கள் வருகிறார். அந்த சகோதரர்களுக்கு அவன் மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவனுடைய சகோதரர்களால் தான் அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் மீதியான இடத்துல விற்கப்பட்டு பின்பு எகிப்து தேசத்துக்கு வந்து சேர்கிறான். இவன் அவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறான். இவன் நினைத்திருந்தால் தன்னுடைய சகோதரர்களை அவன் பழி வாங்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு அவன் அதிகாரம் பெற்றவனா இருக்கிறான். நல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கு. முக்கியமான விஷயம், இவனுடைய சகோதரர்கள் எல்லோருமே இவனுக்கு மூத்தவர்கள். எல்லாருமே 10 பேர் இவனுக்கு மூத்தவர்கள். இவன் தான் கடைசி மகனா இருக்கிறான். அந்த 10 பேரோட இவன் தான் சின்ன வயசு. ஆனால் இவன் அவர்களை விட ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறான். இவனுக்கு அவனுடைய சகோதரர்கள் இடத்திலே இவனால் நிச்சயமாக அவன் பழிவாங்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் மன்னிப்பை தருகிறான். அவன் அந்த எகிப்து அதிகாரத்தில் வர வரைக்கும் இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். தான் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைக்கு செல்லுகிறான். சிறையிலே 2 வருடம் கஷ்டப்படுகிறான். அப்புறம் அந்த சிறையில் இருக்கிறவங்க கூட அவன் சொப்பனம் காணும் போது அதுக்கு விளக்கம் கொடுத்ததுனாலே அதுல இருக்கிறவங்க ஒருத்தர் விடுதலையாய் வெளியில போயிடுறான். ஆனா அவன் யோசேப்பை மறந்து விடுகிறான். 2 வருஷம் அவனுக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் இந்த 2 வருஷம் சிறையிலேயே அவன் கஷ்டப்படுகிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிற்பாடு தேவனுடைய உன்னதமான கிருபையினாலே அந்த எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக வருகிறான். வேறு கஷ்டப்பட்ட இந்த யோசேப்பு நினைத்திருந்தால் தன்னுடைய சகோதரர்களை அவன் பழிவாங்கி இருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடியினாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சகோதரர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான். சகோதரர் அவனுக்கு அவ்வளவு துன்பங்கள் செய்திருந்தும் கடைசியிலே நாம் வாசிக்கிறோம், அவனோட சகோதரர்களை பார்த்த உடனே அவனுக்கு அழுகையை அடக்க முடியல. அவ்வளவு அந்த அழுகை அப்படியே அவன் கண்ணுல இருந்து அவன் அழுகை அப்படியே வருதான். என்ன பண்ணா, ரூம்ல போய் மறைஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்புறம் வெளியில வந்தான் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அந்த சகோதரர்கள் இடத்திலே அவன் பாருங்க, அந்த திரும்ப வைத்திருந்த அந்த அன்பை அவன் திரும்ப அவங்களிடத்திலே அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 39-40 அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காணுது. இவனோட அரிக்கட்டு உயர்ந்ததாக இருக்கிறது. மற்ற சகோதரர்கள் அரிக்கட்டு எல்லாம் இவனோட அரிக்கட்டை வணங்குதான். அதே போல வானத்துல 12 நட்சத்திரம் இருக்குதான், இவனோட நட்சத்திரம் மட்டும் உயர்ந்து இருக்கிறதா, மற்றது எல்லாமே இந்த இவனை வணங்குதான். இதை கேட்ட உடனே இந்த சகோதரர்கள் எவ்வளவு கோபத்தின் வெளிப்பாடாக அவர்கள் வஞ்சித்து அவனை விற்று விடுகிறான். ஆனால் யோசேப்பு பார்க்கிறோம், அவர்கள் எல்லோரையும் அவர் மன்னித்து அந்த பழைய அன்பு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த அன்போடையே அவன் தன் சகோதரர்களை அவன் அரவணைத்துக் கொள்ளுகிறதை, தன்னுடைய சகோதரர்களுக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். பிற்பாடு அவளை பிரிந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து மீண்டுமாக தன் குடும்பத்தோட அவன் சேர்ந்து விடுகிறதை தன்னுடைய தகப்பனிடத்திலே சேர்ந்து விடுகிறான். இவனுக்கு ஒரு தம்பி பிறக்கிறான், அவன் தான் பெஞ்சமின். அவனிடத்திலேயும் அவன் மிகவும் அன்பு செலுத்துகிறான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல பாருங்க, 20ஆம் வசனத்துல என்ன அருமையான ஒரு வார்த்தையை இந்த யோசேப்பு சொல்லுகிறான் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இவன் சகோதரர் எல்லாம் இவனுக்கு தீமை செய்திருக்கிறார்கள். நீங்க அதை குறித்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வசனப்படாதீங்க. இது எல்லாம் நன்மைக்காகவே தேவன் நடத்தினார், நன்மையாகவே முடிய பண்ணினார் அப்படின்னு எப்பேற்பட்டதான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாருங்க அவனோட. என்ன இப்படி ஆயிப்போச்சு, அப்படி மற்றவர்கள்
மற்றவர்கள் மேல குற்றம் சுமத்துகிற இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலை அவன் அருமையாக கையாண்டு ஒரு சரியான திங்கிங்கோட அவன் இந்த யோசேப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவனிடத்துல நிறைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, கீழ்ப்படுகிற தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் கீழ்ப்படுகிற ஒரு தன்மை, அதே போல நல்ல திறமைசாலி அறிவாளியாக அவன் இருக்கிறான், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். இடத்துல அநேக குணங்களை பார்க்கிறோம். தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறான். அடிமையாக இருந்த போதும் சரி, அதிகாரத்தில் இருந்த போதும் சரி, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை அவன் சரியாக அவன் செய்கிறான். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்துகிறான். முதல்ல ஆரம்பத்தில் அவன் ஒரு கனவு காண்கிறான். என்னது, இவனோட அரிக்கட்டு உயர்ந்து இருக்கிறது, மத்த அரிக்கட்டு எல்லாம் அந்த இவனுடைய அரிக்கட்டை வணங்குகிற போல ஒரு கனவை கண்டான். ஆனா பாருங்க, அந்த கனவு கடைசியிலே நிறைவேறுகிறதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் முன்னே உமக்கு சொன்னபடியே கட்டளையிட்டார். யோசேப்பு காண்கிற அந்த கனவு இந்த இடத்துல நிறைவேறுகிறது. இவனுடைய மூத்த சகோதரர் எல்லோரும் இவனை வணங்குகிறார்கள். சகோதரர் எல்லாரும் இவனை ஆண்டவனே ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. தேவன் அவன் கண்ட கனவை கூட நிறைவேற்றிட்டார். ஆனா கடைசியில் அவன் சொல்ற காரியம் தான், இதை குறித்து நீங்க व्यसனமே படாதீங்க, இது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்தினார் அப்படின்னு பாருங்க. அவன் தேவனிடத்திலே அவன் கொண்ட விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலே அவன் கொண்டிருக்க அந்த வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் தேவன் தான் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை அவனிடத்திலே பார்க்கிறோம். இந்த யோசேப்பிடத்திலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியில பார்க்கிறோம் 50ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரரிடத்திலே சொல்லுகிற காரியம், நான் மரணம் அடைந்த பின்பு என்னுடைய எலும்புகளை நீங்க இந்த சொந்த தேசத்துல தான் நீங்க போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதற்கு பின்பு இந்த யோசேப்பு மரணம் அடைந்த பின்பு யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எகிப்துக்கு ராஜாவாகிறான். அதற்கு பின்பு அந்த இஸ்ரவேலர்கள் முழுவதுமாக அடிமைப்படுத்துகிறார். 400 வருஷம் அடிமைப்பட்ட பின்பு அவர்கள் விடுதலையான போது யோசேப்பினுடைய எலும்பையும் அவர்கள் கானான் தேசத்துக்கு எடுத்து செல்லுகிறார். யோசேப்பினுடைய வாக்கை, யோசேப்பு இந்த எலும்பெல்லாம் நீங்க அங்கதான் போய் அடக்கம் பண்ணணும் அவன் சொன்னதுக்கு ஏதுவாக இந்த இஸ்ரவேலர்கள் யோசேப்பினுடைய எலும்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு திரும்புகிறார்கள். இந்த யோசேப்பு நமக்கு இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயந்து ஜீவிக்க. யோசேப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக பயந்தவனாய் அவன் இருந்தான். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, அவன் தேவனிடத்திலிருந்து விலகாமல் தேவனிடத்திலே பற்றுதலோடு, தேவனிடத்திலே பக்தியோடு, தேவனுக்கு முன்பாக பயந்து அவன் ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் பார்க்கிறோம். நமக்கும் அநேக சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடுகிறது. உலகத்திலே நமக்கு நிச்சயமாக உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அது எல்லா இடத்திலும் நாம் நம்முடைய ஒரு சிந்தையின்படி நாம் ஜீவிக்காமல் தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனிடத்திலே நாம் விசுவாசம் கொண்டு, தேவனிடத்திலிருந்து நாம் உத்தரவு பெற்று அதன்படி நாம் காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு முன்பாக பயந்து நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த யோசேப்பு தனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து தன்னுடைய மரண காலம் வரைக்கும் தேவனிடத்திலே மட்டுமே அவன் விசுவாசித்து தேவனுக்கு பயந்தவனாய், இரண்டாவது பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். யோசேப்பு இதான் செய்தான். அவனுக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போதும் அவன் அதிலே அவன் விழுந்து விடாமல் அதை தைரியமாக அவன் மேற்கொண்டான். அந்த பாவத்திற்கு எதிர்த்து நின்றான். அதே போல நாமும் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது நாமும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே யாக்கோபு சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? பாவத்திற்கான ஒரு சூழ்நிலை வரும்போது அதிலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அதேதான் இந்த பார்வோனுடைய வீட்டிலே பிசாசானவன் யோசேப்பை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிந்தான். ஆனா யோசேப்பு அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்றான். அந்த பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு அவன் எதிர்த்து நின்றான். விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவன் எதிர்த்து நின்றான். அதனால்தான் அவன் ஜெயம் பெற்றான். பேதுரு சொல்றாரு பாருங்க, உங்கள் சகோதரத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவே வருகிறது என்று அறிகிறோம். சபையிலே, கிறிஸ்டின் சபையிலே இருக்கிற
நமக்கும் இப்பேற்பட்டதான பாடுகள் நிச்சயமாக உண்டு. இந்த உலகத்திலே நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியா இருந்து இந்த உலகத்திலே ஏற்படுகிற துன்பத்திலும் பாடுகளிலும் விழுந்து விடாதபடிக்கு தகப்பனாகிய தேவனிடத்திலே நாம் விசுவாசத்திலே உறுதியா இருந்து அதிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும், பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே உறுதியா இருந்து அதிலே ஜெயம் பெற வேண்டும். தேவன் அதை தான் நம்ம இடத்திலே பார்க்கிறார். நாம் வாசிக்கிறோம், நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதபடிக்கு தேவன் நம்மை விடுகிறதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஒரு சோதனை வந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை தேவன் தருகிறாராம். அதேதான் யோசேப்புக்கு நடந்தது. அந்த ஒரு சூழ்நிலை அவன் இருந்திருந்தும் அதுல இருந்து அவன் தப்பித்து செல்லுகிறான். அதன் மூலமாக அவன் குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைக்கு செல்லும். இப்போ அந்த சூழ்நிலை அவன் தெய்வம் எதிர்த்து நின்றான். பாத்தீங்களா? அதுதான் நான் சொன்னது போல யோசேப்பு இந்த வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறான். பெரும்பாலும் இந்த வாலிபருடைய கூட்டங்கள் நடக்கும் போது பாக்குறோம், எல்லாரும் யோசேப்பை தான் முதல்ல சொல்லுவான். வாலிபர்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கும் போது, அது விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அந்த வாலிபர்களுக்கு நாம் பாடம் எடுக்கும் போது முதலில் யாரை உதாரணமாக சொல்லுவோம் என்றால் யோசேப்பை தான் உதாரணமாக. ஏற்பட்டதான ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு ஜீவித்தை யோசேப்பு ஜீவி. அவன் அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இரண்டாவது பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது மற்றவர்களை மன்னிக்க கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்க. யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவோ துன்பத்தை செய்தார்கள், அவன் எவ்வளவோ அவனை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு குழியில போட்டு அவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. பிற்பாடு என்ன செய்யறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழியில இருந்து அவனை எடுத்து அந்த வழியா போன மீதியன் இடத்துல அவனை வெற்றி விடுகிறார்கள். அப்புறம் அவர்கள் போய் தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்றான், இவன் மிருகங்கள் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை சொல்லி விடுகிறார். இவ்வளவு கஷ்டங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு, அவன் எகிப்திலே அந்த அதிகாரி ஆகிறதுக்கு முன்பே அவன் அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவன் அனுபவித்திருக்கிறான். சிறையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவ்வளவு கஷ்டங்களை அவன் பட்டிருந்தும் அதெல்லாம் தன்னுடைய சகோதரனால் தான் நடந்தது என்று அவன் நினைத்தாலும் கடைசியிலே பார்க்கிறோம், அவன் அந்த உயர்ந்த அதிகாரத்துக்கு வந்த பின்பு அவர்களை அவன் தண்டிக்காமல் அவர்களை அவன் மன்னிக்கிறான். அதுதான் ரொம்ப ரொம்ப மன்னித்து முன்பு வைத்திருந்த அன்பு இருக்கு, அந்த அன்பை மறுபடியும் அவர்களிடத்தில் அவன் காண்பித்து அவர்கள் எல்லோரையும் தான் அரவணைத்துக் கொள்வான். அந்த அன்பை அவன் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய சகோதரர்களுக்கு. இது யோசிப்பு தான் அவர்களுக்கு தெரியல. ஆனா இவன் கண்டுபிடிச்சுட்டான், இவர்கள் எல்லோரும் தன்னுடைய சகோதரன் கண்டுபிடிச்சு சகோதரத்தில் வைத்த அன்பை அவன் குறைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் எல்லோரையும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தாரும் அவர்கள் எல்லாம் மன்னித்து தன்னுடைய அன்பை முழுமையாக அவன் அவர்களுக்கு காண்பிக்கிறவர்களை மன்னிக்க கூடிய ஒரு தன்மை இந்த யோசேப்பிடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மிகவும் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நாமும் அநேக சூழ்நிலையிலே நாம் பாவம் செய்திருக்கலாம். நாம் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு தெரியாமல் துரோகம் செய்திருக்கலாம். மற்றவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு துன்பப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு துரோகம் நாம் அதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே நாம் விரோதத்தை காண்பிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டுமா? அவர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால் பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து மிகவும் அருமையாக சொல்லுகிறார். 15வது வசனம் பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது. நமக்கு துன்பம் செய்தவர்களை நாம் மன்னித்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு மன்னிப்பார். நமக்கு துன்பம் செய்தவர்களை நாம் மன்னியாதிருந்தால் தேவன் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்க மாட்டாராம். இதுதான் இந்த நாளிலே நாம் யோசேப்பிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.